தமிழ் வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழ்ல பேசாதன்னு சொன்னவரை நீங்க என்னங்க தமிழகத்தோட தலைவரை கொண்டு வந்து நிறுத்துறீங்க நீங்க? அப்போ யாரா இருந்தாலும் பெரியாரே சொல்லியிருக்காருல்ல, யாரா சொன்னாலும் சரி, நானே சொன்னாலும் சரி, அது உண்மையானு நீ ஏத்துக்கோ, அதை விமர்சனம் பண்ணு நீங்க பெருமையா சொல்றாங்கல்ல. அப்போ உங்க பெரியாருங்கிறவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? நாங்க எங்க கடவுளை தான் அப்படி சொல்லுவோம். நீங்க எங்க கடவுளையே விமர்சனம் பண்றீங்க, எங்க கடவுளோடதே நீங்க வந்து எல்லாம் கேலி பண்றீங்க, கேலி கூத்தாக்குறீங்க, இது பண்றீங்க. அப்ப கடவுளை விட பெரியவரா பெரியாரு? பெரியார் விமர்சனம் பண்ணக்கூடாதா? பெரியாரை விமர்சனம் பண்ணா தெருவில் நடக்க முடியாது. நீங்க நடக்க முடியாது என்ன பண்ணுவீங்க? ஆளை வச்சு தூக்கிடுவீங்களா? எத்தனை பேர் தூக்குவீங்க? 1000 பேர் தூக்குவீங்களா? லட்சம் பேர் தூக்குவீங்களா? கோடி பேர் தூக்குவீங்களா? தமிழ்நாட்டில் கோடி பேர் பேசுறாங்கன்னா கோடி பேர் தூக்குற அளவுக்கு உங்கள்ட்ட ஆள் இருக்காங்களா? அப்ப நீங்க இந்த தமிழகம்ங்கிறது ஒரு ஆன்மீக பூமி, ஆகச்சிறந்த அறிவாளர்கள் இருந்த பூமி. நீங்க எதுக்காக இந்த தமிழகத்தை வந்து ஒரு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு முற்றிலும் முரண்பாடுகளோட மூட்டை பெரியார். நீங்க எதுக்குங்க அவரை வச்சுக்கிட்டு எங்களை அடையாளம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களுக்கு காட்டுறதுக்கு கொள்கை தலைவர் இல்ல, அதுக்காக நீங்க வந்து பெரியாரை பிடிச்சிட்டு இது பண்ணீங்கன்னா அதை கேட்டுட்டு போகணுன்றதுக்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது. தமிழகம் வந்து படிக்காத முட்டாள்களின் பூமி கிடையாது. ஆகச்சிறந்த அறிவாளர்களும் மிகச்சிறந்த கல்வியாளர்களும் மிகச்சிறந்த பெண் அறிவாளர்கள், பெண் கல்வியெல்லாம் இவர் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கல, நாங்கள் 1000 தடவை சொல்லிட்டோம். ஔவையாருக்கு ஆத்திச்சூடி எழுதுறதுக்கு பெரியார் தான் பேனா வாங்கி கொடுத்தாருன்னு நாங்கள் கேட்டிருக்கோம்.